Hi. So, what is the freelancing in HR recruiter? HR recruiterல எப்படி ஃப்ரீலான்சிங் பண்ணுறது, ஃப்ரீலான்சிங்கோட பெனிஃபிட்ஸ் என்னது, அதாவது ஹெச்ஆரில் பெனிஃபிட் என்ன இருக்குது, ஸோ இது எப்படி ஒர்க் பண்ணுறது டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் இந்த மட்டும் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு கம்பெனியில் நீங்கள் ப்ளேஸ் ஆக்குறீங்க அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு இன்ஃபோசிஸ்ன்னு எடுத்துக்கலாம். இப்போ இன்ஃபோஸில் நீங்கள் ஒரு ஹெச்ஆராக இருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் அந்த கம்பெனிக்கு மட்டும்தான் நீங்கள் ஒர்க் பண்ணுவீங்க. ஓகேங்களா? ஸோ அந்த கம்பெனிக்கு மட்டும் தான் உங்களுக்கு ஒர்க் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ அப்போ அந்த கம்பெனியில் மட்டும்தான் உங்களுக்கு சேலரி வரும். இதே நம்ம ஃப்ரீலான்சிங் எடுத்துக்கும் போது மல்டிபிள் கிளைண்ட்ஸ்க்கு நீங்கள் ஒர்க் பண்ணி கொடுப்பீங்க. இப்போது ஒரு ஃப்ரீலான்சர் வந்துட்டு 3 கிளைண்ட்ஸுக்கு சேம் டைமில் ஒர்க் பண்ணலாம். அது எப்படின்னா, உங்களுக்கு ஒர்க் இதில் லென்த்தாக இருக்க பொறுத்தில்ல, ஷார்ட் டைம் தான். ஸோ என்ன டைமில் ஒர்க் பண்ணுறது நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறதா. ஃபிக்ஸபிள் டைமில் ஒர்க் பண்ணலாம், பார்ட் டைமாகவும் ஒர்க் பண்ணலாம், ஃபுல் டைமாகவும் ஒர்க் பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ எக்ஸாம்பிள் இருக்குது. கிளைண்ட் 1 ராயல் என்ஃபீல்டு, கிளைண்ட் 2 எமஹா, கிளைண்ட் 3 நிசான். இந்த 3 கம்பெனிக்கும் நீங்கள் கேண்டிடேட்ஸ் கொடுக்குறீங்க. ஓகேங்களா? ஸோ சேம் ஒர்க் தான் வருது, ஆனால் 3 பக்கம் உங்களுக்கு ரெவன்யூஸ் வருது. 3 கம்பெனிஸுக்கும் உங்களுக்கு வந்து ரெவன்யூ கொடுப்பாங்க. ஓகேங்களா? இப்போது ஃபிக்ஸட் சேலரி ஸ்டாஃப். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு கம்பெனியில் ஃப்ரெஷராக போகிறீங்கன்னா பேசிக் சேலரி ஒரு 15,000 கொடுப்பாங்க. பெர் டேக்கு 500 rupees கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ 500 rupees உங்களுக்கு பெர் டேக்கு கொடுக்குறாங்க. 15,000 மாதம் இன்கம் வருது. இப்போது நம்ம ஒரு நாளைக்கு 10 கேண்டிடேட்ஸு கொடுத்தாலும் அதே 500 தான் பெர் கேண்டிடேட்ஸ்க்கு. அதே மாதிரி 20 பேர் கொடுத்தாலும் 500 தான். ஸோ இதே ஃப்ரீலான்சிங் இருக்கும்போது பெர் கேண்டிடேட்ஸ்க்கு 300லேருந்து 1000 அண்டு மோர். ஸோ அப்படின்னா உங்களுக்கு 300லேருந்து ரெவன்யூ ஸ்டார்ட் ஆகுது, அதாவது பெர் கேண்டிடேட்ஸ்க்கு. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு 1000, 2000, 4000, 3000 கூட போகலாம். ரீசன் என்னென்னா, ஒவ்வொரு கம்பெனியும் வேரியண்ட் ஆகும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு மேனுஃபேக்சரிங் ஒரு அமௌண்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க, அதுக்கு ஒரு கிளைண்ட்ஸ் இருக்கும். ஐடியில் ஒரு ரெவன்யூஸ் கொடுப்பாங்க, நான் ஐடியில் ஒரு ரெவன்யூஸ் கொடுப்பாங்க. இந்த மாதிரி இன்கம் மாறும். ஓகேங்க. இப்போ மேனுஃபேக்சரிங் பார்த்தீங்கன்னா 500லேருந்து 1500 ப்ரொவைட் பண்ணுவாங்க பேர் கேண்டிடேட்ஸ்க்கு. இதே ஐடியில் பார்த்தீங்கன்னா 2000லேருந்து 10,000 வரை ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதுக்கு மேலே ப்ரொவைட் பண்ணுற கம்பெனிஸ் இருக்காங்க. இப்போ இதே நான் ஐடின்றது 1000லேருந்து 4000 வரை ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ ரெவன்யூஸ் மாடல் சேஞ்ச் ஆகும் ஒவ்வொரு கிளைண்ட் பொறுத்து. ஓகேங்களா? இப்போது நீங்கள் ஒரு ஃப்ரீலான்சராக இருக்கீங்க. ஸோ ஃப்ரீலான்சர் நீங்கள் வந்துட்டு கேண்டிடேட்ஸ் யாரும் கொடுக்குறீங்கன்னா உங்களோட கிளைண்ட் யார் அப்படின்னா ஃபிக்ஸ்மிஜோ, அவங்க தான் உங்களோட கிளைண்ட்டு. ஸோ ஃபிக்ஸ்மிஜோட கிளைண்ட் யார் பார்த்தீங்கன்னா ஒரு 170 பேர் இருப்பாங்க. ஸோ ஐடி, நான் ஐடி, மேனுஃபேக்சரிங், டெக்ஸ்டைல்ஸ், இந்த மாதிரி நிறைய கிளைண்ட்ஸு அவங்க சைடு இருப்பாங்க. அப்போது நீங்கள் வந்துட்டு ஃபிக்ஸ்மிஜோவுக்கு கொடுக்குறீங்க, ஃபிக்ஸ்மிஜோ அந்த கிளைண்ட்ஸுக்கு கொடுப்பாங்க. இப்போது ஒரு கம்பெனிக்கு, எமகா கம்பெனிக்கு கேண்டிடேட்ஸ் வேணும் அப்படின்னா பல்க் ஆர்டர் தான் வரும். எக்ஸாம்பிளுக்கு 100 கேண்டிடேட்ஸ் பெர் மந்த்துக்கு கேட்பாங்க. ஓகேங்களா? 100 கேண்டிடேட்ஸ் பெர் மந்த் கேட்கும்போது நாங்கள் உங்களுக்கு சொல்லுவோம். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறதுனா 2 ஒர்க் தான் பண்ணுவீங்க. கேண்டிடேட்டை சோர்ஸ் பண்ணுவீங்க, அதோட மாடலும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுவாங்க எப்படி சோர்ஸ் பண்ணணுன்ட்டு. ஓகேங்களா? ஈஸியான விஷயம். இங்கே கேண்டிடேட்ஸை நீங்கள் தேடி போகிறது அவசியம் இல்லை. கேண்டிடேட்ஸாக உங்களை தேடி வருவாங்க ஒர்க்குக்காக. ஸோ நீங்கள் கேண்டிடேட்ஸை கரெக்டாக வெரிஃபை பண்ணணும், அவங்க என்ன கம்பெனி கேட்குறாங்கன்னு பார்க்கணும், அவங்க எலிஜிபிளான்னு பார்க்கணும். ஸோ எல்லாமே முடிச்சுட்டு நீங்கள் வந்து ஃபிக்ஸ்மிஜோ கிட்ட கொடுக்குறீங்க அந்த கேண்டிடேட்ஸை. ஸோ ஃபிக்ஸ்மிஜோ என்ன பண்ணுவாங்கன்னா பேக்ரவுண்டில் ஃபைனல் வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க, அவங்களுக்கு இன்டர்வியூ ஷெட்யூல் பண்ணுவாங்க, இன்டர்வியூ டேட்டு, லொக்கேஷனு, அவங்கள டோட்டலாக கைட் பண்ணுறது எல்லாமே ஃபிக்ஸ்மிஜோ பண்ணுவாங்க. அதாவது உங்களோட 2 ஒர்க்கு தான், சோர்சிங் அண்ட் வெரிஃபிகேஷன். இது 2 ஒர்க் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. மீதி எல்லா ஒர்க்கும் ஃபிக்ஸ்மிஜோ பார்க்கும். ஸோ ஃபிக்ஸ்மிஜோ எல்லாமே பார்த்து முடிச்சுட்டு கிளைண்ட்டுக்கிட்ட கொடுத்துருவாங்க கேண்டிடேட்ஸ். ஸோ கேண்டிடேட்ஸ் அங்கே ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ ஸ்டாஃபுக்கும் ஃப்ரீலான்சருக்கும் ஒரு இன்கம் டிஃப்ரென்ஸ் எப்படின்னா, இப்போது நீங்கள் ஒரு கம்பெனியில் ஸ்டாஃபாக இருக்கீங்கன்னா பெர் டே சேலரி மட்டும் 500 rupees கொடுப்பாங்க. நீங்கள் ஒரு கேண்டிடேட் கொடுத்தாலும் 500 தான் வரும், 2 கேண்டிடேட்ஸ் கொடுத்தாலும் 500 தான். ஓகேங்களா? 10 கேண்டிடேட்ஸ் கொடுத்தாலும் 500 தான். பட் இப்போ இதே ஃப்ரீலான்சிங் இருக்கும்போது பெர் டேக்கு 500 கொடுக்க மாட்டாங்க, பெர் கேண்டிடேட்ஸ்க்கு 500 rupees கொடுக்குறாங்க. எக்ஸாம்பிளுக்கு இப்போது நீங்கள் ஒரு நாளைக்கு 2 கேண்டிடேட்ஸ் கொடுக்குறீங்க, அப்போது உங்களோட ஃபஸ்ட்டு டே இன்கம் 1000 rupees மாறுது. ஓகேங்களா? அப்போது மந்த்லி 30,000 மாறுது. ஸோ நம்மளால் ஒரு நாளைக்கு 2 கேண்டிடேட்ஸ் தான் கொடுக்க முடியும்னு சொல்ல முடியாது, அதுக்கு மேலேயும் நம்ம கொடுக்கலாம். 4 கேண்டிடேட்ஸ் கூட கொடுக்கலாம், 5 கேண்டிடேட்ஸ் கொடுக்கலாம், 6 கேண்டிடேட்ஸ். நீங்கள் ஒரே கம்பெனி கொடுக்க போகிறதில்ல, மல்டிபிள் கம்பெனிஸ் கொடுக்க போகிறீங்க. இப்போது 170 கம்பெனிஸ் இருக்குது. அப்போ அந்த 170 கம்பெனிஸில் நீங்கள் எந்த கம்பெனிக்கு வேணால் நீங்கள் கொடுக்கலாம். நாங்கள் வேக்கன்சி அனௌன்ஸ்மெண்ட் உங்களுக்கு கொடுப்போம், ப்ராப்பராக ஜாப் டிஸ்கிரிப்ஷன் கொடுப்போம்.
ஜாப் டிஸ்கிரிப்ஷன் கொடுப்போம், சேலரி இது எல்லாமே உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ கொடுக்கும்போது நீங்கள் அந்தந்த கம்பெனிக்கு இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு நாளைக்கு உங்களை 100 கால்ஸ் 100 கேண்டிடேட்ஸ் உங்கள்கிட்ட ஜாப் கேட்குறாங்கன்னா அந்த 100 கேண்டிடேட்ஸும் நீங்கள் ஒரே கம்பெனியில் தான் ப்ளேஸ் பண்ணணும் இல்லை, எந்த கம்பெனிலாம் நீங்கள் ப்ளேஸ் பண்ணலாம். ஸோ எல்லா கம்பெனிக்கும் உங்களுக்கு வந்து ரெவன்யூஸ் வரும், பட் டிஃப்ரெண்ட் மாறும். ஓகேங்களா? ஸோ ஃப்ரீலான்சிங்கோட பெனிஃபிட்ஸ் இது தான். நீங்கள் ஒரு கம்பெனிக்கு போனால் உங்களுக்கு பெர் டேக்கு 500 ருபீஸ் கொடுப்பாங்க. பட் இதே ஃப்ரீலான்சிங் பார்க்கும்போது பெர் கேண்டிடேட்ஸ்க்கு உங்களுக்கு 500 ருபீஸ் வரும். ஸோ 500 ருபீஸ் ஒரு எக்ஸாம்பிள் தான் நான் சொல்கிறேன். வேறு கம்பெனியாக இருந்தால் 1000 ருபீஸ் கூட வரும். சரிங்களா? இதே ஐடி கம்பெனியாக இருந்தால் 4000 கூட வரும். ஓகேங்களா? ஸோ இதுதான் அவங்களோட ஃப்ரீலான்சிங்கோட பெனிஃபிட். ஸோ ஃப்ரீலான்சிங் பெனிஃபிட்ஸ் தான். ஸோ உங்களோட கிளைண்ட்டு ஃபிக்ஸ்மிஜோட கிளைண்ட்ஸ் மற்ற கம்பெனிஸ், மேனுஃபேக்சரிங் கம்பெனியாக இருக்கலாம், எம்என்சி கம்பெனியாக இருக்கலாம், ஐடி நிறைய கம்பெனிஸ் இதில் இருக்கும். சரிங்களா? ஸோ உங்களால் டேரெக்டாக கம்பெனி அப்ரோச் பண்ண முடியாதனால உங்களுக்கு நடுவில் நாங்கள் இருக்கோம். ஸோ உங்களோட பாதி ஒர்க்கை நாங்கள் பண்ணுறோம். ஸோ உங்களுக்கு எப்படி வருதுன்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு கிளைண்ட்டு ஃபிக்ஸ்மிஜோக்கு 1000 ருபீஸாக கொடுக்குறாங்க அப்படின்னா உங்களுக்கு 500 ருபீஸ் கொடுப்பாங்க. சரிண்ணா, நீங்களும் ஃபிக்ஸ்மிஜோக்கும் பாதி ஒர்க் பண்ண போகிறீங்க. ஸோ அப்போது இன்கமும் பாதியாக போகும். ஓகேங்களா? இதுதான். ஸோ நீங்கள் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறதும் வேறு, ஃப்ரீலான்சிங் பண்ணுறது வேறு. இது வந்து ஃபுல் டைமாக தான் பண்ணணுன்னு கேட்டிங்கன்னா அது இல்லை, நீங்கள் பார்ட் டைமாக பண்ணலாம். நீங்கள் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்டே கூட இந்த ஃப்ரீலான்சிங் நீங்கள் பண்ணலாம். ஆனால் நாங்கள் ஃப்ரெஷர்ஸ்க்கு மட்டும் இந்த ஆஃபர் நம்ம நிறைய கொடுக்குறோம். ஸோ இது எதுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா உங்களால் கெரியர் கேப் ஃபில் பண்ண முடியும். நாங்கள் உங்களுக்கு சர்டிஃபிகேட்டும் ப்ரொவைட் பண்ணுறோம், ப்ளஸ் ஐடி கார்டும் ப்ரொவைட் பண்ணுறோம். பட் நீங்கள் ஃபிக்ஸ்மிஜோக்கு ஒரு ஸ்டாஃப் மாதிரி தான், ஒரு கம்பெனி ஸ்டாஃப் மாதிரி தான் ஃபிக்ஸ்மிஜோக்கு. ஆனால் ஃப்ரீலான்சிங் பேஸில் உங்களை ஹையர் பண்ணுறோம். அப்போது நாங்கள் உங்களுக்கு கொடுக்குற சேலரி விட உங்களால் அதிகமாக இன்கம் ஜென்ரேட் பண்ண முடியும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், இப்போ நான் உங்களுக்கு அதே ஃபிக்ஸ்மிஜோ கம்பெனி உங்கள் ஸ்டாஃபாக ஹையர் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு பெர் டேக்கு 500 தான் கொடுப்பாங்க சேலரி. ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்னு இருக்கும்போது மினிமம் 10K தான் கொடுப்பாங்க. அப்படின்னு இருக்கும்போது இதே நீங்கள் ஃப்ரீலான்சிங் கான்செப்டில் இருந்துச்சுன்னா அதிகமாக கூட ஏர்ன் பண்ணலாம். இதுக்கு தேவையான விஷயம் உங்கள் மேலே உங்களுக்கு நம்பிக்கை ப்ளஸ் டேலண்ட்டு, இது மட்டும் இருந்தால் போதும். ஈஸியாக வந்து உங்களால் கெயின் பண்ண முடியும். நிறைய கேண்டிடேட்ஸு குட் கம்யூனிகேஷன் ஸ்கில் இருக்கணும், ஒரு கேண்டிடேட்டை பேச தெரியணும், அவங்க வந்துட்டு ஹேண்டில் பண்ண தெரியணும். இதெல்லாம் வந்து இருந்தால் மட்டும்தான் எலிஜிபிள் இதில். ஓகேங்களா? ஸோ இப்போ புரிஞ்சுங்களா? இதுதான் வந்துட்டு கான்செப்ட். இது வந்து ஃபிக்ஸ்மிஜோ கூட மட்டும்தான் பண்ணணுன்னு கேட்டிங்கன்னா இல்லை, நீங்களாவே பண்ணலாம். ஆனால் உங்களுக்கு கிளைண்ட்டை அப்ரோச் பண்ணுறதுக்கே ரொம்ப நாள் ஆயிரும், ரொம்ப வருஷம் ஆகும். ஸோ அதனால தான் ஃபிக்ஸ்மிஜோ இந்த மாதிரி ஆஃபர் கொடுத்து உங்களை ஸ்டாஃபாக மாதிரி ஹையர் பண்ணாங்க. அதாவது நீங்கள் ஸ்டாஃபு தான், பட் நீங்கள் ஃப்ரீலான்சிங் ஸ்டாஃப் மாதிரி இருப்பீங்க. அதாவது உங்களுக்கு ஃபிக்ஸட் சேலரி கொடுக்காம உங்களுக்கு ரெவன்யூஸாக கொடுக்குறாங்க. அப்போது நான் உங்களுக்கு ஃபிக்ஸட் சேலரியாக கொடுத்தா ஒரு நாளைக்கு நீங்கள் 10 கேண்டிடேட்ஸ் கொடுத்தாலும் நான் உங்களுக்கு 500 தான் தரப்போகிறேன். இப்போது ஃப்ரீலான்சிங் இருக்கும்போது ஒரு நாளைக்கு நீங்கள் 10 கேண்டிடேட்ஸ் கொடுத்தா உங்களுக்கு 5K தரப்போகிறேன். ஸோ இவ்வளோ தான் டிஃப்ரென்ஸு. ஸோ எப்படினாலும் ஃப்ரீலான்சிங் இருக்கும்போது நீங்கள் அதிகமாக தான் சம்பாதிப்பீங்க. ரெண்டுமே ஒரே ஒர்க்கு தான், மாற்றி இது பண்ண போகிறதில்ல. சேம் ஒர்க் தான் பார்க்க போகிறீங்க. உங்களோட ஒர்க்கிங் டைமை நீங்கள் சூஸ் பண்ண போகிறீங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து இதோட ஃப்ரீலான்சிங்கோட பெனிஃபிட்ஸு. ஸோ இது புரிஞ்சிச்சு அப்படின்னா தாராளமாக எங்கள் டீமில் ஜாயின் பண்ணலாம். ப்ளஸ் உங்களுக்கு இதுக்கு மேலே டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக கேட்கலாம். தேங்க்யூ.